வணக்கம். வாங்க இன்னைக்கு நம்ம ரோஜாஸ் கலர் சேனல்ல செய்ய போற ரெசிபி லஞ்ச் காம்போ தான் பார்க்க போறோம். டக்குன்னு ஈஸியான முறையில செஞ்சிடலாம். ஒரே மாதிரி நம்ம செய்யும்போது போர் அடிக்கும். அதனால கொஞ்சம் டிஃப்ரெண்டா நல்ல ஹெல்த்தியா புரோட்டீன் உள்ளதா சரி பார்க்கலாம். வாங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லஞ்ச் காம்போ செய்ய பாலை காய்ச்சிக்கலாம். பால் நல்லா தெரிஞ்சிருச்சு, வடிகட்டிக்கலாம். அவரைக்காய் பொரியல் தான் செய்ய போறோம். அதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சதும் கடுகு உளுந்து, கடுகு நல்லா வெடிச்சதும் கருவேப்பிலை பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ அவரைக்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையே சேர்த்துக்கலாம். நல்லா அவரைக்காய் வதக்கி விட்டுக்கலாம். உப்பை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். அவரைக்காய் வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். அடுப்பு நல்லா கொஞ்சம் லோ ஃப்ளேம்ல வச்சுக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. அவரைக்காய் நல்லா வெந்து வந்துருச்சு. 3/4 வந்தாலே போதும். நம்ம பாலை திரிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமா இருக்கும். பன்னீர் வாங்கினோம்னா கடையில காசு கூட வரும் பணம். இந்த மாதிரி பாலை நம்ம திரிச்சிட்டு செஞ்சோம்னா ரொம்ப நல்லது, புரோட்டீன் அதிகம் உள்ளது. செஞ்ச அவரைக்காய் பொரியல் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. நல்லா புரோட்டீன் ரிச் ஆனது. குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ஒரு சைவ சாப்பாடு மேலே ஒரு காதலே வந்துடும். சைவ சாப்பாடு சாப்பிடாதவங்க கூட கேட்டுக்கிட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. நம்ம செஞ்ச அவரைக்காய் பொரியலை பவுலுக்கு மாத்திக்கலாம். அடுத்ததா லஞ்ச் காம்போல உருளைக்கிழங்கு ஃப்ரை செஞ்சுக்கலாம். அதுக்கு காஞ்ச மிளகாய் 4 சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் மல்லி வர கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இதை நல்லா வறுத்துக்கலாம். இலை வறுப்பா அடுப்பை நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் இலை வறுப்பா வறுத்துக்கலாம். அடுத்ததா 1/2 ஸ்பூன் மிளகு, சோம்பு, சீரகம் சேர்த்து அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம செய்ய போற உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கக்கூடியது இந்த பொடி தான். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் ஆறணுன்னா ஜாரில் சேர்த்து பொடி பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு ஃப்ரை செய்ய உருளைக்கிழங்கு அவிச்சிட்டு எடுத்துருக்கேன். எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சு வரட்டும். கடுகு சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு உளுந்து போட்டுக்கலாம். வேக வச்சு எடுத்து வச்சிருக்க உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி வச்சிருக்கதையும் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். நெய் சூப் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா லைட்டா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததா பொடிச்சு வச்சிருக்க இந்த மசால் பொடியையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரையை சாப்பிட்டுமே நல்லா சைட் டிஷ்ஷா இருக்கும். நல்ல ஃப்ளேவா இருக்கு. வாசம் நல்ல கமகமன்னு இருக்கு. உருளைக்கிழங்கு ஃப்ரை நல்லா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமா கருவேப்பிலை தூவிட்டு இறக்கிக்கலாம். இப்போ நம்ம செஞ்ச உருளைக்கிழங்க பவுலுக்கு மாத்திக்கலாம்.
ரொம்பவே டேஸ்டியான எம்மியான லஞ்ச் காம்போ டக்குன்னு ஈஸியான முறையில் ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும், டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். சாதத்தோட நம்ம தாலி சேர்த்துக்கலாம். நம்ம இந்த கிளிப் எடுக்கல, அடுத்த வீடியோவில் வரும். இப்ப செஞ்ச லஞ்ச் மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே கேட்டு விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி செய்ய சொல்லுவாங்க. இப்ப செஞ்ச லஞ்ச் காம்போ பிடிச்சிருந்துச்சுல, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.